கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு ஜூடா லயன் ஆஃப் ஜூடா மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இதை ஏற்று நடத்துகிறதான பிரதர் அலெக்ஸ் அண்ட் சிஸ்டர் மெருலின் அவர்களுக்காகவும் மற்றும் இதில் இணைந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக கானான் தேசத்தின் நன்மைகளை குறித்து, அதிலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒவ்வொரு ஜாதியாரை குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட கானானியர்கள் 7 ஜாதிகள் இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே there was 7 nations. They are against the people of God. What are the hindrances or obstacles to possess the promised land, to possess the blessings of Canaan? ஆகவே இந்த நாளிலும் கூட உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 ஜாதிகளை உமக்கு முன்பாக துரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த 7 ஜாதிகளும் 7 விதமான அசுத்த ஆவிகளாக, இந்த 7 விதமான மக்களும், அதாவது இங்கே ஜாதிகள், ட்ரைப்ஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி 7 விதமான மக்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் இந்த ஆவிகளாக செயல்பட்டுகிறதை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நாம் இஸ்ரவேலராய் இல்லாத போதும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறபடினால் இந்த நாளிலே இந்த கானானியர் இவர்கள் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து வந்தார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் எங்கேயெல்லாம் எதிர்த்து வருகிறார்கள்? இந்த 7 ஜாதிகளிலும் வித்தியாசமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் இந்த கானானியர்கள் தான். இந்த கானானியர்கள் மிகவும் வலிமை படைத்தவர்கள். ஏன் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கானானியருடைய எல்லை எது, கானானியருடைய செய்கைகள் என்ன, அவருடைய கேரக்டர்ஸ் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இந்த கானானியர் என்பதற்கு இவர்கள் தாழ்வான மலைப்பகுதியை ஒட்டி, எனக்கு பின்பதாய் நீங்கள் பார்க்கிற அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், மலைப்பகுதியை ஒட்டி தாழ்வான இடங்களிலே, they are living low lands or in the valley. அந்த மலை பகுதிகள், இப்படி குன்றுகள் ஏற்றமும் இறக்கமுமாய் இருக்கிற அந்த குன்றுகளுக்கு மத்தியிலே அந்த தரை பகுதியிலே ஒட்டி வாழக்கூடியவர்களா இந்த கானானியர் ஜனங்கள். இவர்கள் பெரும்பாலும் இந்த கானானியர் ஜனங்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு காணப்படக்கூடிய கேரக்டர்ஸ், இவர்களுக்கு காணப்படக்கூடிய குணாதிசயங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகி தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த கானானுடைய கேரக்டர்ஸ் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவை எந்தெந்த இடத்துல கிரியை செய்கிறது, அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த கானானியருக்குள்ளே முதலாவது இருக்கக்கூடிய சுபாவமே அடிக்ஷன்ஸ். இவர்கள் அடிக்ஷன், எல்லாவற்றுக்குமே ஈஸியா அடிக்ட் ஆயிடுவாங்க. இரண்டாவது, இந்த கானானியர்கள் எப்பொழுதுமே எக்ஸாஜரேட் பண்ணி பேசக்கூடிய மக்களாகவே இருப்பார்கள். They always expecting to rejoice the people's mind. மக்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லது பிரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்பவர்கள் தான் இந்த கானானியர்கள். அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவர்களுக்கு என்னை பற்றி என்ன யோசிப்பார்களோ என்று சொல்லி மற்றவர்களை எப்படியாகிலும் பிரியப்படுத்த வேண்டும், தேவனை தேடாதபடி மனுஷனை மாத்திரம் தேடி மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாச பிணைப்பை, அந்த பிணைப்பையும் கூட மிகவும் அடிமைத்தன பிணைப்பாக மாற்றி ஆண்டவரிடத்திலே நம்மை நெருங்க முடியாதபடிக்கு செய்கிற ஒரு சுபாவம் தான் இந்த கானானிய சுபாவம். இவர்கள் எப்பொழுதும் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம் என்னன்னு தெரியுங்களா? அதிகமாய் நடனம் ஆடுகிறவர்கள். இவர்களுக்குள்ளே நடனம் ஆடுகிற ஒரு காரியம் விளையாட்டை போல இருக்குமா. வேத வசனத்துல
அவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு அவைகளாம் சொல்றேன். they always related to the earthly minded. அவர்கள் பூமியின் தாழ்விடங்களிலே எப்பொழுதும் வசிப்பவர்கள். இந்த மெயினா இவர்கள் எதற்கு என்று சொன்னால், these people are addicted by sexual addictions, drugs, sexual addictions, wrong relationships, and they are low in their decision. They always imagine in the wrong view. இவைகளெல்லாம் இந்த கானானிய ஆவிகள். இந்த கானானிய ஆவிகள் தான் தேவன் அழித்து போடும்படியாக இருந்த தேசத்துக்குள்ளே காணப்பட்டது. சோதோம் கொமாரா என்கிற பட்டணங்கள், அங்கே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால் இந்த கானானிய ஜனங்கள். இவர்களுக்குள்ளே இருந்த சுபாவங்களை பாருங்கள். சோதோம் கொமாரா என்கிற பட்டணங்களை தேவன் வானத்திலிருந்து அக்கினியை கந்தகத்தை வருஷிக்க பண்ணி அந்த தேசத்தை அழித்து போட்டார். ஏன்? அவர்கள் புசிப்போம் குடிப்போம் என்று சொல்லி நடனமாடி பெண் கொடுத்து பெண் எடுத்து இப்படி தங்கள் மனம் போன போக்கில வாழ்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மற்றவர்களை எப்பொழுதும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுக்குரியவைகளை நோக்காதபடி உலகத்துக்குரியவைகளை நோக்குகிற மக்களாக இவர்கள் காணப்படுகிறவர்கள். ஆம் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கக்கூடியது டிப்ரெஷன் ஆவியை உண்டு பண்ணுகிற வல்லமை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் ஸ்பிரிட், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஆம், இவர்கள் எப்பொழுதும் எதையாவது மியூசிக் அதிகமாய் விரும்பி தன்னை தாங்களே ஹீரோக்களாக நினைத்து, தங்களை தாங்களே ஹீரோயினாக நினைத்து, தங்களை தாங்களே மேட்டுமையான மக்களாக நினைத்து, தங்களுக்கு தாங்களே ஆராதிக்க கூடியவர்கள் தான் இந்த கானானியர்கள். யாராகிலும் ஒரு மனிதன், இப்பொழுது நீங்க சில பேர் பார்த்திருப்பீர்களானா, பர்ஸ்ல சில நடிகர்களுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, சில நடிகைகளுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க பாத்தீங்கன்னா செல்போன்ல பேக்ரவுண்டா யாராவது ஒரு மனுஷனுடைய போட்டோவோ இல்ல யாராவது ஒரு நடிகையோட போட்டோவோ இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க செலிபிரிட்டி போட்டோவை வச்சு அதை வச்சு அவங்க கொண்டாடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கேனனைட். அதுதான் அசுத்த ஆவி. கானானியருக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் என்னவென்று சொன்னால், இவர்கள் மற்றவர்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள், மற்றவர்களையும் கெட்ட பாதைகளுக்குள்ளே வழி நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த கானானியர். இவர்களுக்குள்ளே கடவுளை தேடக்கூடிய எண்ணம் உருவாகாது, வேதத்தை வாசிக்கக்கூடிய எண்ணம் உருவாகாது. இவர்கள் எப்பொழுதும் they will spend more time with people. They are always expecting man's love, human affection, human's love. அதுவே அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. மனிதர்களுடைய அன்புக்கு அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள், மனிதர்களுடைய ஆசையை அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். மற்றவர்கள் ஏதாகிலும் சொல்லி பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இவர்கள் எப்பொழுது முக்கியத்துவம் தருவது கிடையாது. ஆகவேதான் இவர்கள் நீங்கள் பின்பதாக பார்க்கிறது போல மலைகளை ஒட்டி தாழ்விடங்களிலே இவர்கள் வாழ்வார்கள், குன்றுகளிலே இவர்கள் வாழ்வார்கள். சில காரியங்களை நான் வெளிப்படையாக இதை குறித்து சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை திறந்தருளுவாராக. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கானானியரின் எல்லை என்னவென்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். கானானியரின் எல்லை என்னவென்று சொன்னால், சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாக லாசா மட்டும் இருந்தது. ஆம், இந்த சோதோம் கொமோரா பட்டம், இத்தனை பட்டணங்கள் இவர்கள் கானானிய ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். ஆகவேதான் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு நீ வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவரோடு கூட லோத்து என்கிறதான மனிதனும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். அந்த லோத்து மந்தை மேய்ப்பருக்கும் இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதிலே நீங்கள் வாசியுங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும்
அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோம் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோரவாறு போம் மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆகவே எல்லாரும் மியூட்ல போட்டுங்க. அந்த ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வருகிறது. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போகினால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ எந்த இடத்தில் போகிறாயோ அந்த இடத்திற்கு நீ போ என்று சொல்லி அவர் அப்படி சொல்லுகிற வழியில அந்த லோத்து சமபூமி, லுக் அட் த வேர்ட், அந்த வார்த்தையை சரியாக நீங்கள் வாசிங்கள். 10ஆம் அதிகார வசனத்துல சமபூமி முழுவதும், that is the place of Canaanites, that is the place of people of Canaanites are living together. சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே அது எப்படி இருந்தது என்று சொன்னால், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அது எகிப்து தேசம் முழுவதும் போலவும் பச்சை பசேல் என்று ஒரு செழிப்பான ஒரு தேசமாக இருக்கிறது இந்த கானான் தேசம், இந்த கானானியர்கள் வாழ்கிற இந்த தேசம். ஆகவே தேவன் இந்த தேசத்தை அழித்து நமக்கு தர வேண்டும். இந்த கானானியர்கள் வாழ்கிற இந்த கானான் தேசத்தை தேவன் நமக்கு தர வேண்டுமானால் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அசுத்தமானவர்கள். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ தேவன் இவர்களை அழித்து இந்த சமபூமி முழுவதும் நமக்கு தர வேண்டுமானால், இந்த சமபூமியிலே தான் இந்த கானானிய ஆவிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமபூமி முழுவதும் பாருங்க, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். எஸ், சோதோமின் ஜனங்கள் பாவிகளாயிருந்தார்கள். இன்றைக்கு அந்த கானானியர்கள் யார்? இந்த ஜனங்கள் நம்ம போன கடந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் பார்க்கும் பொழுது மற்ற ஆவிகள் எல்லாம் ஏதோ ஒரு அசுத்த ஆவிகளாக கிரியை செய்கிறது. ஆனால் இந்த கானானியர் மாத்திரம் அந்த ஆவிகள் மனுஷனுடைய சரீரத்திலே உட்புகுந்து கொண்டு மனுஷனை மிக நேரடியாக தாக்கி மனுஷன் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறான். அதுதான் கானானியர்களின் ஆவி. ஏன் தேவையில்லாத இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கணும்? இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தமா? எஸ், தேவன் வேதம் ஒரு சத்திய வேதம். இந்த வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில அநேக பாதைகளை கர்த்தர் வெளிச்சத்தை நமக்கு காண்பிப்பார். இந்த கானானியர்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்ன தெரியுமா? இவருடைய சுபாவமே தேவனை தேடுகிற சுபாவம் அல்ல. இவர்கள் சுபாவமே மனித சுபாவம். இவருடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை பற்றி தான், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான். அடுத்த வேலை என்ன சாப்பிடணும், அடுத்த வேலை என்ன செய்யணும், அடுத்த வேலை எப்படி உடுத்தணும், அடுத்த வேலை எப்படி இருக்கணும், இப்ப இருக்கிறது எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம், இப்படி தங்களை தாங்களே இந்த வேர்ல்ட்லி லைஃப குறிச்சேதான் அவர்கள் யோசிப்பார்களே தவிர ஆண்டவரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றாது. காரணம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தில் இருந்து உண்டானவைகள். இவைகள் இருக்கிறவனிடத்துல தேவன் பிதாவானவர் அன்பாக இருக்க முடியாது. ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் பிரியக்கூடிய நேரம் வந்தது. சில நேரங்களில் நன்றாய் வாசித்து பாருங்கள், தேவன் உங்களை தனிமையாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சில மனிதர்களை உங்கள் எல்லையிலிருந்து தேவன் பிரித்தெடுப்பார். சில பேரை தேவன் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுப்பார். சில பேரை தேவன் வம்சத்திலிருந்து பிரித்தெடுப்பார். ஆகவேதான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ஒருவனும் நான் தெரிந்தெடுத்து அவர்களை சீயோனின் உச்சியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்ற மேய்ப்பரை நான் கொடுப்பேன் என்று வசனம் எரேமியால் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில டைம்ல பிரிக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரிஞ்சாதான் the blessing of God will come upon you. சில ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரிக்கணும்.
சில வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், பிரிக்க வேண்டிய சில காரியங்களை விட்டு நீ வெளியே வா. என்னென்ன காரியம்? அடிக்ஷன். ஏதோ ஒரு பேட் ஹாபிட்ஸ் உள்ள இருக்கு, ஏதோ ஒரு பழக்க வழக்கம் உள்ளே இருக்கிறது. அதை விட்டு நீ வெளியே வந்தால்தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். அதை விட்டு நீ வெளியே வந்தால்தான் நான் உன்னை உயர்த்த முடியும். அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் இந்த பிசாசினுடைய வல்லமை என்ன தெரியுங்களா? டிப்ரெஷன், அடிக்ஷன், always thinking about yourself, always thinking about your life, always thinking about the alcoholism. குடிக்கணும்ன்ற ஆவி. இந்த ஆவியினுடைய அடுத்த கட்ட ஆவி என்னன்னா, சோதோம் குமாரா ஜனங்கள் குடிக்கிற ஆவி. இன்றைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, where is in the Bible we can drink alcoholism? எடுக்கலாம், தப்பு இல்லையே. No, Bible tells us very clearly. மதுபான பிரியனை குறித்து, மதுபானம் எப்படி இருக்கும், அவர்கள் எந்த இடத்துல இருப்பார்கள் என்று வசனம் நீதிமொழிகளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Anger, self-esteem, self-pride, these are the spirit of Canaanites. ஆகவே இந்த ஆவிகள் எங்கே கிரியை செய்தது? ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட மக்களிடத்தில் இந்த ஆவி எப்படி கிரியை செய்தது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதிலே 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எகிப்திலிருந்து இப்ப நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் எகிப்திலிருந்து யோர்தான் அந்த செங்கடல் வழியாக பிரிந்து நாம் வந்துட்டோம். ஆனாலும் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு காரியத்தில் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற ஜனக்கூட்டத்தார் உண்டு. கர்த்தருடைய ஆவியாளர் நம்மோடு பேசுவாராக. அங்க பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் எழுந்திருக்கு. அவர்கள் 8ஆம் வசனம் பாருங்க, அவர்களுக்கு நான் விதித்த வழிகளை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகவேதான் 18ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு மோசே அங்க கேட்கிறார், மலை மேல இருந்து அது என்ன சத்தம்? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு வளர்ந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் மோசே, அசிஸ்டன்ட் பாஸ்டர் யோசுவா. ஒரு சீனியர் பாஸ்டருடைய மென்டாலிட்டியை பாருங்க, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய மென்டாலிட்டியை பாருங்க. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். அங்க இறங்கும் போது அந்த பலகின் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் 17ஆம் வசனம் பாருங்க, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்கிறார். மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு அப்படியே கண்கள் திறக்கப்பட்டது. கேட்கிறது யோசுவா, சொல்லுவது யோசுவா மோசேயினிடத்தில். மோசே அந்த வார்த்தையை கேட்கவில்லை, அந்த சத்தத்தை மோசே கேட்கவில்லை, கேட்பது யோசுவா. ஆனால் யோசுவா சொல்லுகிறது என்ன? பாளையத்தில் யுத்தத்திலே சத்தம் உண்டாயிருக்கிறது. ஏதோ போர் வந்துருச்சு போல, போர் செய்கிறதுனாலே ஜனங்கள் போரின் இரைச்சல் கேட்கிறது. அதற்கு மோசே, அது ஜெயதுனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனி ஆகிய சத்தமும் அல்ல, அது பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. இதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய அருமையான, கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்றாரு ஒரு சத்தம் யுத்தம். ஆனா அந்த சீனியர் பாஸ்டர் சொல்றாரு, இல்லப்பா, அது ஜெயத்தின் சவுண்ட் இல்ல, அது அபஜெய, அது தோத்துட்டதுனால வந்த சவுண்டும் இல்ல, போர்க்களத்துல வருகிற வெற்றி பெற்ற சவுண்டும் இல்ல, அது ஒரு பாடலின் சத்தம். எவ்வளவு அழகாக சூப்பர் அடிப்பிட்டு கொடுக்கிறார் பாருங்க. மோசே அதை சொல்லும் பொழுது, அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது, இதுதான் கானானிய ஆவி வேலை செய்கிற இடம் பாருங்க. அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த கற்பலையை அவர் உடைத்து போட்டார். அப்படி உடைத்து போட்ட உடனே அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நம்மை வழிநடத்தி போகிறது என்று சொல்லி ஏதோ ஒன்று என்பதாக இருக்கிறோம். ஏதோ ஒரு விக்கிரகம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது.
முழு இஸ்ரவேல் ஜனங்களும், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களும் இப்போது என்ன ஆயிட்டாங்கன்னு தெரியுங்களா? அவர்களை பிசாசு டான்ஸ் ஆட வச்சுட்டான். டான்ஸ் ஆடக்கூடிய வர்ஷிப் பண்ண வச்சுட்டான். இன்றைக்கு ஐம் சாரி டு சே, இன்றைக்கு இளம் ஊழியர்கள் சபைகளிலே மற்ற இடங்களிலே ஆராதனை என்ற பெயரில் நடனமாடுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறது. அது வேறு ஒன்றுமல்ல, அது கன்றுக்குட்டியை உருவாக்குவதற்காக செயல்படுத்தப்பட்ட நடனம். தாவீதை போல நடனம் ஆடலாம்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி உற்று பார்க்கிற வழியில அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடனத்தின் சத்தத்தை அவன் மோசே கேட்டபோது அவர்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். நடனம் மட்டும் ஆடலங்க, இன்றைக்கு அவர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா நடனம். அவர்கள் நடனம் ஆடினார்கள், அவர்கள் ஆராதனை செய்தார்கள், அவர்கள் பிசாசை, ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி, ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, நீதான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி பிள்ளை தின்கிற மாட்டுக்கு தேவனுடைய மகிமையை ஒப்பாக மாற்றினார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். செங்கடலை பிளந்து பார்வோனையும் அவனுடைய முழு இராணுவத்தையும் சமுத்திரத்தில் ஆழ்த்தின தேவன், வனாந்திரத்துல மன்னாவை கொடுக்கிற தேவன், சீனாய் மலையில எழுந்தருளின தேவன், அப்படிப்பட்ட தேவனை மறந்துவிட்டு பிள்ளை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மாட்டை போய் பார்த்தாங்க, நீதான் எங்க கடவுள், நந்தி என்று சொல்லி இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிசாசினுடைய ஆவி எங்கே கிரியை செய்கிறது? கானானிய ஆவி எங்கே கிரியை செய்கிறது? ஒரு பொருளை காண்பித்து அதை நீ வணங்கு, ஒரு கட்டையை வெட்டி நீ என் தெய்வம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு நபரை உங்களுக்கு காண்பித்து, அந்த நபர்தான் உங்கள் உயிர், அந்த நபர்தான் உங்கள் வாழ்க்கை என்று சொல்லி உனக்கு பிசாசு ஒரு கன்றுக்குட்டியை ஒரு மனிதனுடைய ரூபத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த கன்றுக்குட்டியை விட்டு வெளியே வா, அந்த ரூபத்தை விட்டு வெளியே வா. நீ வணங்குகிறது உண்மையான தெய்வம் அல்ல, இருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த கன்றுக்குட்டியை போல இருக்கக்கூடிய உலக காரியம், உலக போராட்டம், அல்லது ஒரு தவறான ஒரு ராங் ரிலேஷன்ஷிப், அல்லது தவறான ஒரு அடிக்ஷன்ஸ், அல்லது தவறான ஒரு பாவத்தின் செயல், அல்லது தவறான ஒரு உறவின் மூலமாய் வந்த தீய வல்லமை, இவைகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். ஆகவேதான் அவர்கள் ஆடினார்கள், பாடினார்கள், ஆராதித்தார்கள், அவர்கள் கன்றுக்குட்டியை தெய்வம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அதை விட ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால் 25ஆம் வசனத்துல பாருங்கள், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாய் மாற்றிவிட்டார். எவ்வளிப்பட்ட ஆவி பாருங்க, கானானிய ஆவி. கர்த்தருடைய ஜனங்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எதையோ திருடி கொண்டிருக்கிறான். நிர்வாணத்தை மூடுகிறவர் கர்த்தர், நிர்வாணத்தை படுத்தி அவமானத்தை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான். அந்த ஆவிதான் கானானிய ஆவி. ஆகவேதான் தேவன் ஆதாமை உண்டாக்கின போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் வேற டவுன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உனக்கு பயந்து இருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னதியா? ஓ, மகிமை உன்னை விட்டு எடுபட்டு போனது. நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிர்வாணமாக்குகிறார், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி போடுகிறன. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள், தேவனுடைய மகிமையான வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் தீட்டுள்ளவனும் இடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் வரமாட்டான். விருத்த சேதனம், அவன் அசுத்தன், கொடுமை உள்ளவன், அசுத்தமான சிந்தை உள்ளவன், உன் எல்லைகளுக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் மகிமையின் வஸ்திரம் நம் மீது மூடப்பட்டிருக்கிறது, மகிமையின் சால்வை நம்ம மீது மூடப்பட்டிருக்கிறோம். இந்த கன்றுக்குட்டி, இந்த கானானிய ஆவியை பாருங்க. முதலாவது சாத்தான் உங்களுடைய எண்ணங்களை பாழாக்கி விடுவான், உங்களுடைய சிந்தையை கெடுத்து விடுவான். மற்றவர்களை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, அவர்கள் என்ன நினைப்பார்களோ, மற்றவர்களுக்காக ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டேஷனோட வாழ செய்யும்படி கிரியை செய்வான். கடிந்து கொள்ளுங்கள் இந்த ஆவியை தான் அங்கே. ஆகவேதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அங்கே இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் புதிய ஏற்பாட்டில் இது மேலாட்டமாக வைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் நமக்கு தெரியும்.
அங்க பாருங்கள், இதை குறித்து அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசிதனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசிதனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகளெல்லாம், தேங்க்யூ சிஸ்டர், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இது எச்சரிப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தின் முடிவு நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு. பிரியமானவர்களே, நான் யோசித்தேன், எவ்வளோ பேர் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த 57 பேர் இப்போது இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இதுல கேட்கிறார்கள் ஒரு ஐடியான்னு தெரியாது. பட் 57 பேரை தேவன் ஏன் சேர்க்க வேண்டும்? சில பேர் பாதியிலே போயிடுறவங்க இருப்பாங்க, சில பேர் முடியறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க, சில பேர் ஸ்டார்டிங்கே பிடிக்கல என்று போயிடுவாங்க. ஆனால் தேவன் உங்களை இணைத்ததற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் முடிவு காலத்திலே நமக்கு திருஷ்டாந்தகமாக வைக்கும்படிக்கு இந்த சத்தியத்தை குறித்து தேவன் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். இந்த சத்தியத்தை குறித்து கேட்பதற்கு தேவன் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர்களில் விக்கிராராதனைக்காரர்கள் அவர்களில் மோசம் போக்கினார்கள். புசிக்கவும், ஜனங்கள் பாருங்களேன், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்க போயிட்டு கொண்டிருக்கு தெரியுமா? இன்னைக்கு வர்ஷிப் சென்டர்ஸ் என்று சொல்லி, இன்றைக்கு ஆலயங்கள் என்று சொல்லி எங்கே போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? விக்கிர ஆராதனையை பிசாசு செய்கிறார். ஒருமுறை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் கல்லூரியில இருந்து முடித்து விட்டு நான் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டு நான் என்னோட பைக்கை எடுக்கணும். நான் பைக் பார்க்கிங்க்கு வருவதற்காக நான் வந்தபோது அங்கே 2 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் துண்டு பிரசுரங்களை டிராக்ஸ் கொடுத்துட்டு கொண்டு எப்போதும் இயேசுவை நேசிக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதை பார்த்து. அதை பார்த்து நான் ஊழியம் செய்யறேன், அதெல்லாம் எதுவும் சொல்லல. தேங்க்யூ பிரதர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த 2 வாலிபர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு. நான் சொன்னேன், எனக்கு இயேசு எனக்கு தெரியும், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த வாலிப வயதுல நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்களே. அவர் நன்றாக பேசினார்கள், அழகாக பேசினார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவர்கள் சொன்னார்கள், எங்கள் ஆலயத்திற்கு நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆலயம் மிகவும் பிடித்து போய்விடும் என்று சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல சில காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். கொஞ்சம் எச்சரிக்கையா நீ காணப்படுங்க, இவர்கள் இடத்துல நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லும் போது, எங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், எங்கள் ஆலயத்திலே நீங்கள் புசிக்கலாம், குடிக்கலாம், நடனமாடலாம், நாங்கள் ஒரு இருட்டறையில விட்டு விடுவோம், லைட் ஆஃப் பண்ணி விடுவோம், யாரோடு கூட வேண்டுமானாலும் நீங்கள் நடனமாடலாம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எங்களுடைய ஆலயம் என்று சொல்லி அவர்களை நினைத்தார்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய சபையை, சாத்தான் சபை என்று சொல்லக்கூடிய சபையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, அதனுடைய அங்கத்தினரா என்று சொல்லும் போது, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நாங்கள் சாத்தான் சபையின் உறுப்பினர்கள், நாங்கள் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போய் கொண்டிருந்தோம், அங்கே எங்களுக்கு இயேசு விடுதலை தரவில்லை, ஆனால் இயேசுவின் பெயரிலே நாங்கள் இந்த லூசிபரை வணங்கும் பொழுது, அந்த லூசிபருக்கு எங்கள் கைகளை நாங்கள் வெட்டி ரத்தத்தை நாங்கள் ஆல்டர்ல செலுத்தும் போது, அந்த லூசிபர் கேட்பானாம், உனக்கு என்ன வேண்டும், உலகத்துல நீ எதை கேட்டாலும் அந்த லூசிபர் உங்களுக்கு கொடுத்து விடுவான், ஒன்றே ஒன்று, உங்கள் ஆத்மாவை நீங்கள் அவனுக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும் என்று அந்த வாலிபர்கள் பேசினார். நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு நான் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். அதன் பிறகு அவர்களை நான் பார்க்கவும் இல்லை, அவர்கள் என்னை பார்க்கவில்லை. இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அநேக வாலிபர்களை புசிக்கவும் குடிக்கவும் எழுந்திருக்கவும் விளையாடவும் இப்படிப்பட்ட ஆராதனை ஸ்தலங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள், துருபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிற காலத்திலே தேவன் சொல்லுகிறார், இந்த கானானி ஆவி குறித்து நீ எச்சரிக்கையாக இருப்பில்லையே,
இந்த கானானின் ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையா இரு பிள்ளையே. உன்னுடைய எப்படியாவது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை, எப்படியாவது தேவனுடைய சமூகத்தை கெடுத்து போட்டு நம்மை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து, அவருடைய நோக்கம் எல்லாம் உன்னை பரலோகத்துக்கு அல்ல நரகத்துக்குள்ள சேர்க்க வேண்டும். நீங்கள் நரகத்துக்கு போய்விடணும், நெருப்புல போய் உங்களை குதிக்க பண்ணணும். நீங்க என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இந்த அக்கினிக்கு வேக வேண்டும் என்று சொல்லி அவன் ஆயத்தப்படுத்தி வைத்து, அதற்காக இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நம்முடைய இருதயத்தில் அவன் கொடுத்து விடலாம். கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் சிற்றின்ப காரியம், இவைகள் உங்களுடைய தேவனுடைய சமூகத்தை விட்டு முற்றிலுமாய் பிரித்து போட்டு. எஸ், அதேதான் வேசனம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களா? புசிப்போம் குடிப்போம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானதை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனார்கள், பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் கானானிய ஆவிகள். இந்த ஆவியை தெரிந்து புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க, அடுத்தது நிர்வாணமாக்கி விடுவான் பிசாசு. இன்றைக்கு எவ்வளவு அசிங்கமான காரியங்கள் இன்னைக்கு இன்டர்நெட்ல, இன்னைக்கு கூகுள்ல, இன்னைக்கு அநேக போன்களில சிறு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், தேவன் உன் கண்களை பார்க்கிறார், தேவன் உன் மனதை பார்க்கிறார். நீ எங்கே போகிறாய், நீ என்ன பண்ணுகிறாய், யாரிடத்தில் பேசுகிறாய், யாரிடத்தில் யோசிக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்பதை உள்ளத்தின் இருதயத்தின் எண்ணங்களை யோசித்து ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு உன்னை நீ பாதுகாப்பித்துக் கொள்வாயானால் தேவன் உன்னை தம்முடைய கைகளிலே பொற்பாத்திரமா உன்னை எடுப்பார், இசைக்கருவியா உன்னை எடுப்பார், உன்னை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். பிரியமானவர்களே, பிசாசு உன்னை தாக்குவான், உனக்குள்ளே சொல்லுவான், நீ பாவி, நீ பரலோகம் போக மாட்ட, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீ வேஸ்ட் அப்படி என்று பிசாசு பேசுவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்படி எதிர்த்து நிற்பீர்களானால் அவன் பொல்லாங்கன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகவேதான் இந்த நடனம் ஆடுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு தேவ சபையிலே இன்றைக்கு ஏதோ ஒரு பெயர் பாட்டை போட்டு விட்டு நடனம் ஆடுகிற பெயர்ல பரிசுத்த குலைச்சலாக்குகிற இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இதைதான் புதிய ஏற்பாட்டிலே எங்கே இந்த காரியம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஏரோதின் ஜென்ம நாள். ஜென்ம நாள் என்று சொன்னால் பர்த்டே பார்ட்டிலே ஏரோது சொல்லுகிறார் அந்த சிறு பெண்ணை பார்த்து, பிலிப்பியின் மனைவி, தன் சகோதரனாகி பிலிப்பியின் மனைவியாகிய ஏரோதியாலை பார்த்து, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு பெண்ணை பார்த்து கேட்கிறார், சிறு பெண்ணே உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அதை நான் உனக்கு தருகிறேன். அவள் நடனம் ஆடுகிறார். நடனம் ஆடின உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற பிரபுக்கள், அங்கே இருக்கிற ராஜாக்கள் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார்கள். அந்த நடனத்தின் நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே அந்த சிறு பெண் தன் தாயினிடத்தில் கேட்கிறான், அம்மா நான் என்ன கேட்கணும்? இன்றைக்கு தாய் சொல்லிக் கொடுக்கிறத பாருங்க. அந்த காட்சியில, நீ யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள். அவள் கேட்கிறார், எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலை வேண்டும். ஏன் இந்த யோவான் ஸ்நானகன் சொன்னான்? ஏரோதே, நீ ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, உன் சகோதரின் மனைவியை நீ வைத்திருக்கிற, தவறு, இதை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி அந்த யோவான் ஸ்நானகன் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி கண்டித்து உணர்த்துகிற வழியில இவளுக்கு தன் ராஜரீகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் ஏரோது பட்டணத்துக்கு தான் ராணியாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், நீ யோவான் ஸ்நானகனின் தலையை கேள். அவர்கள் அப்படியே அவன் பந்தி இருக்கிறவர்களின் நிமித்தம் அந்த போர் சேவகர்களுக்கு கட்டளையிட்டு தலையை வெட்டி ஒரு தாளந்தில் எடுத்து வைக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? ஒரு நடனத்தின் நிமித்தம் ஒரு பரிசுத்தவான் சிறை சேதம் பண்ணப்பட்டு மரித்தான். அதுதான் கானானியா. இந்த கானானியாவி எங்கே? அரண்மனைகளுக்குள்ளே இருக்கிறது, சபைகளுக்குள்ளே இருக்கிறது. இவைகள் எல்லாம் எதற்கு இருக்கிறது என்றால் காரியங்கள். அடுத்தது இந்த கானானிய ஆவி வேறு யாருக்குள்ளே செயல்பட்டது? யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படிக்கு கேட்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய பிரியமானவர்களே, சாபத்தீடான ஒரு பொருள் பாருங்க. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடான பொருளை துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், அவன் ஆகான் என்க ஒரு மனுஷன் பாபிலோனின் சால்வையின் மீது அவன் ஆசை வைத்துக் கொண்டான். ஆகவேதான் அங்கே 13ஆம் வசனம், ஆண்டவர் அப்படி அவர்கள் யுத்தத்திலே தோல்வி அடைகிறாங்க. ஐயோ ஆண்டவரே, இதற்காகவா நாங்கள் வந்தோம்? யுத்தத்திலே தோல்வி அடைவதற்காகவா நாங்கள் வந்தோம்? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை? நாங்கள் ஏன் தோற்று போனோம் என்று சொல்லி இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறோம், ஒளிச்சு வச்சுட்டு கர்த்தர் பார்க்கல. ஆம், கர்த்தர் பார்க்கிறாருங்க, எல்லாவற்றையும் பார்க்கிறார். அங்க பாருங்க, நீ எழுந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நீ அப்படி பரிசுத்தப்படுத்தினால் நான் ஒருவேளை மனம் இறங்குவேன். ஆகவேதான் 15ஆம் வசனம் பாருங்க, அப்போது சாபத்தீடானதனை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலின் மதிக்கேடான காரியத்தை செய்தபடியால் அவனும் அவனுக்குள்ள யாதொன்றும் அக்கினினால் சுட்டரிக்கப்படும். அக்கினினால் சுட்டரிக்கப்படணும்னு கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார். கானானிய ஆவி ஒரு மனுஷனை சாவடிச்சிடுச்சு. கானானிய ஆவி உயிரோடவே கல்லெறிந்து சாவடிக்கிறார். அதுக்கு பிறகு 21ஆம் வசனத்துல பாருங்க, அவன் சொல்லுகிறான், 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னின பிரகாரமாய் செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. பாருங்க, சின்ன அற்ப காரியம். சில நேரத்துல அற்பமான காரியம் நம்ம வாழ்க்கையில உயிரையே பறிச்சிடு. சில நேரத்துல கொஞ்சம் சின்ன விஷயம், அற்பமான ஒரு காரியம் தான். அதற்கு அவர்கள் விலகி இராதபடி அங்க பாருங்க, ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைவான அந்த பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளின் அதன் அடியில் இருக்கிறது. பூமிக்குள்ள வச்சாலும் கடவுளுக்கு தெரியும். திருட்டு பொருள் வீட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும் திருட்டு ஆவி வேலை செய்யும். பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லுகிறது. பிறனுக்குரியது யாதொன்றையும், பிறனுடைய வீட்டையும் பிறனுடைய பொருளையும் பிறனுடைய உறவுகளையும் இச்சியாதபடி காத்துக் கொள்வோமாக. அதுதான் வசனம் சொல்லு. கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. இந்த என்னதான் வேத வாசித்து ஜெபம் பண்ணாலும் இந்த பொல்லாத பிசாசு அநேக ஜனங்களை குருடாக்கி கண்களின் இச்சைகளுக்குள்ளே கொண்டு போவான். எதிர்த்து நில்லுங்க அந்த ஆவியை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பாபிலோனிய ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையை மதிமயங்க பண்ணுகிற ஆவியை சொல்லி சபித்து போடுங்க. என் கண்களை கெடுக்கிற பிசாசே, என் பரிசுத்தத்தை கெடுக்கிற அசுத்த ஆவியே, வெளியே போ பாதாளத்துக்கு. இந்த ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவி இன்னைக்கு இருதயத்தில் இருக்கிறது. ஒரு உலக பிரகாரமா சொல்லலாம், அழக ரசிக்கலாம், அது அடைய ஆசைப்படக்கூடாது. நோ, பார்க்கிறதே பாவமே இச்சை, என் பார்வைக்கு அது அழகும் அது புசிப்புக்கு இனிமையுமாய் இருந்தது என்று கண்டு நான் பறித்தேன். ஏவாள் சொல்லுகிறார். பார்த்தாலே பாவம்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு நம்ம ஆட்கள் பார்வையிலே பாவம் செய்கிறீர்கள். உன் பார்வையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு. தேவன் உனக்காய் வழக்காடுவார். தேவன் உனக்கு அற்புதத்தை செய்வார். நீ விட வேண்டிய காரியத்தை விட்டு வெளியே வா. இந்த சாபத்தினான காரியங்களை விட்டு நீ வெளியே வா. பொல்லாப்பை விட்டு வெளியே வா. பிறனுக்குரிய பொருளை விட்டு நீ வெளியே வா. பிறனுக்குரிய காரியத்தை நீ இச்சையாதபடி உன்னை நீ காத்துக்கொள். பரிசுத்தமாயிரு. இச்சையின் ஆவிகளுக்கு நீ இடம் கொடாதே. காம விகாரத்துக்கு நீ இடம் கொடாதே. விபச்சார வேசித்தன ஆவிக்கு நீ இடம் கொடாதே. ரஹேஷ், காத்துக்கொள். போராடு. செவி. நல்ல போராட்டத்தை போராடும்படி முழங்கால் படிட்டு செவி. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஜெயமிடு. ஜெயம் கொள்ளுகிற மனுஷனுக்கு தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவார். இப்படிப்பட்ட ஆவிகள் கானானிய ஆவிகள்
உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நரகமாய் அழித்து உன்னை முடிவிலே உன் உருவமும் உன் மாம்சமும் அழியும் போது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, ஐயோ நான் அந்த ஜூம் மீட்டிங்கை வெறுத்தேனே, அன்றைக்கு போதகர் கூப்பிடும் போது நான் வெறுத்தேனே, ஐயோ வசனத்தை நான் வெறுத்தேனே, ஐயோ நான் ஆராதனையை வெறுத்தேனே என்று சொல்லி நீ முறையிடுகிற நாட்கள் வரும். அப்போது ஒருவனும் உன்னை துறக்க முடியாது. ஒப்புக்கொடு. ஆண்டவர், எனக்குள்ள இந்த கானானிய ஆவி வேலை செய்கிறது, என் வீட்டுக்குள்ள வேலை செய்கிறது, ராக்காலத்தில வேலை செய்கிறது, என் சொப்பனத்தில வேலை செய்கிறது, என் கனவில வேலை செய்கிறது. இந்த ஆவியை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் இல்லாதபடிக்கு என்னுடைய டிராக்கை கெடுக்கிற இந்த ஆவியை சபிக்கிறேன் என்று சொல்லி செபி. என் சிந்தையை கெடுக்கிற ஆவி, ராங் ரிலேஷன்ஷிப். உங்கள் சிந்தை ஒருமுறை ஜான் சாலமோன் என்கிறதான தேவ மனுஷன் ஒரு ஊழியருடைய மரணத்திலே அவர் போயிருந்தாராம். அந்த ஊழியருடைய மரணத்திலே சிஸ்டர் சாரா நவரோஜ் வந்தார்களாம். இத ஜான் சாலமோனே சொன்னார்கள். அப்ப சிஸ்டர் சாரா நவரோஜ் அவர்கள் அங்க இருக்கிற அந்த ஊழியக்காரனை முதுகை தட்டி, ஏய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏன்னா அவங்க அப்படிலாம் பேசினது இல்ல, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னாங்களாம். அப்ப ஜான் சாலமோன் கேட்டாராம், சிஸ்டர் நீங்க பிரதர்ஸுங்களை தொட்டு எல்லாம் பேசுவீங்களா? உன்னையும் தொட்டு பேசுவேன், நீயும் ஒரு பரிசுத்தவானா இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். ஜான் சாலமோனுக்கு பலார்த்த என்று அடித்தது போல ஒரு வார்த்தை இருந்தாராம். உன்னையும் நான் தொட்டு பேசுவேன் ஜான் சாலமோன், நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் என்று சொன்னார்களாம். அவருடைய பரிசுத்தத்தின் எல்லையை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் நீங்கள் பேசலாம், தவறில்லை. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பதாக, பரலோகத்துக்கு முன்பதாக, இப்போது நான் கண்ணை மூடினாலும் பரலோகத்துக்குள்ள போவேன் என்கிற ஒரு சுபாவம், ஒரு தாட் இருக்குமானால் யூ கேன் டாக், இட்ஸ் நத்திங் ராங். அல்லது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி ஏதாவது இருந்தால் மூடிவிடுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், கான்டாக்ட் தூக்குங்க, முழங்கால் படிடுங்க, உபவாசம் போடுங்க. என்னை விடுதலையாக்கும் சுவாமி, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகம் போக முடியாது. நம்ம கிறிஸ்டியன் இங்க பேரை சொல்லலாம், நம்ம எல்லாம் செய்யலாம், நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கலாம், மாயைக்காரனை போல இருக்கக்கூடாது. ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் இச்சித்தான், ஆகானே ஏன் நீ உன் உயிரை விட்டாய்? அவன் சொல்லுவான், நான் இச்சை, என்னை இச்சை தடுத்து என் உயிரை பறித்து போன. ஐயோ இந்த கானானிய ஆவிக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், இந்த கானானிய வல்லமைக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். ஒரு பொருளை பார்த்தால் அது இச்சை. பிரியமானவர்களே, இதுல இருந்து வெளியே வாங்க. பிறனுடைய வீட்டை பார்த்தால் இச்சை, பிறனுக்கு யாதொன்றையும் பார்த்தால் ஒரு ஆசைப்படுகிற, அதெல்லாம் வேண்டாம். ஒரு சில காரியத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் பரிசுத்தமான அல்ல, ஆனால் என்னை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை விலக்கி மறைத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பேசுகிற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களா இருந்தாலும், நாம் பரிசுத்தவான்கள், ஆண்டவரை போல பரிசுத்தமாகி விட முடியாது. ஆனால் அந்த பாதையில் நடக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்போமானால் தேவன் நம்மை நடத்துவான். பிசாசு போராடுவான், சாத்தான் போராடுவான், பண ஆசையை கொடுப்பான், பொருள் ஆசையை கொடுப்பான், மைண்ட ட்ரிக்கியா யோசிக்க வைப்பான். These are the spirits of Canaanites. Identified it. எங்க கிரியை செய்யும் தெரியுமா? நல்லது போல கொண்டு வந்து கெட்டதை கொண்டு வருவான். Everything is looking good, but finally there is a distraction. அழிவு. இந்த வசனத்தை பேசக்கூடாதபடிக்கு சத்துரு போராடினான். சத்துரு உங்களோட போராடுவான். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். அருமையான நடராஜ முதலியார் என்கிற தேவ மனுஷன் ஒரு பாடல் எழுதுவார். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ என்று சொல்லி ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். கண் திறக்கப்பட்டதோ, பாவத்துக்கு உனக்கு கண் திறக்கப்பட்டதோ? நோ. ஆண்டவரே, எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நான் ஆகான் மரித்து போனான். இன்னொரு காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அங்கே 1 - 23 வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அங்கே 1ஆம் வசனத்தில், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரோ, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது
நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது இந்த அமலேக்கியர் ஜனங்கள் அவர்களுக்கு வழிமறித்த செய்கைகளை நான் என் மனதில் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எதிரி என்ன செய்வான், உங்களுக்கு எதிரி என்ன நினைச்சிருக்கிறான்றத நீங்க யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஏற்ற நேரம் வரும், எதிரிக்கு தேவன் பயங்கரமான தண்டனை கொடுப்பார். ஆண்டவருடைய வசனம் பாருங்க, ஏன் ஜனங்க, ஏன் ஜனம் அந்த வழியை கிராஸ் பண்ணி அவர்கள் போகணும், கானான் தேசத்துக்கு போகணும். இந்த அமலேக்கியன் வழி விடவில்லை. ஒரு சில நன்மைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடை பண்ணுகிற அந்த ஆவியை கர்த்தர் அழித்து போடுவார். வசனம் பாருங்க, இப்பொழுது நீ போய் அந்த அமலேக்கியனை மடங்கடித்து எல்லாவற்றையும் நீ கொன்னுடுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சவுலோட பேசுகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, முதல் தரமானவைகளை எல்லாவற்றையும் எடுத்து திருடி வச்சுக்கிட்டு அந்த ராஜாவை சாகடிக்காம நசல் கொண்டதும் நல்லாததும் ஒன்றுக்கும் உதவாததுமான காரியங்களை இவர் எல்லாவற்றையும் வெட்டி நாசனம் பண்ணினார். அப்ப சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, நான் அவனை எதற்கு நான் ராஜாவாக்கினேன் என்று சொல்லி மனஸ்தாபம். 11ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. எஸ், இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை? நீங்கள் விட வேண்டியதை இன்னும் விடவில்லை. ஏன் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவில்லை தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு விட வேணும், விட மாட்டேன்றீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வா வெளியேன்றார், வரமாட்டேன்றீங்க. சில காரியத்தை விட்டு வெளியே வான்னு சொல்றாரு, வரமாட்டேன். கர்த்தரும் மன்னிச்சுட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அறியாதவன் சொல்றான், ஜனங்க உங்க ஏசாப்பா நாடா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஜீசஸ் ஃபர்கிவ் மீ மன்னிச்சிடுறாரு. அதனாலதான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஃபாதர்ஸுங்க எல்லாத்தையுமே பாவம் செய்றார்கள் என்று சொல்லி தேவனை அறியாதவர்கள் பேசுகிறார். நம்ம ஆட்கள் எப்படி என்று சொன்னால், அந்த ஊழியக்காரர் பாவம் செய்து விட்டார், அவரே கர்த்தர் மன்னித்து பரலோகம் போகவில்லையா? அவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு, உலக பிரகாரமான பெயர் பிரஸ்தாபத்தை கொண்டு தேவன் மதிமயங்குகிறவர் அல்ல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற மனிதர்களை நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுக்காதீங்க. ஈவன் இன்க்ளூடிங் மீ, whoever they are, even they are pastors, they are preachers, they are very famous pastors, whoever they are, don't take an example. அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறு தவறு நடந்திருக்கலாம், அது இவர்கள் சொல்வார்கள். அவர்களே தேவனிடம் நான் ஒரு தவறு செய்தால் என்ன என்று சொல்லி பிசாசு தனக்குத்தானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழக்கூடிய டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை தவிர ஒருவரையும் நீங்கள் உங்கள் முன்னே வைக்காது. இயேசுவை தவிர எந்த மனுஷனையும், எந்த ஊழியக்காரரையும், எந்த விசுவாசியையும், உங்கள் கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையோ அல்ல மற்றவர்களையோ, நோ. மனிதன் மனம் மாறுகிறார், மனிதன் மனம் மாறுகிறவர். மாறாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. அதனாலதான் 11ஆம் வசனம் சொல்லுது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. என்ன செய்தான் சவுல்? 12ஆம் வசனம் சொல்லுது, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். எவ்வளவு ஒரு கன்னிங் பாருங்க. செஞ்சது தப்பு, இதுல வேற காம்ப்ரமைஸ். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். எது கர்த்தருடைய வார்த்தை? அழித்து போடு என்று சொன்னால் அழித்து போடாமல் அப்படியே வைத்திருந்தார். அதற்கு சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? அதற்கு அவர் சொல்லுகிற ஆன்சர் பாருங்க, வெரி ஸ்மார்ட். Saul was thinking himself he was a brainy fellow. No, God rejected him. அங்க பாருங்க, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய, பாருங்களேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குன்னு கூட சொல்லல, அதுல வேற பாருங்க, உம்முடைய நெக்ஸ்ட் பர்சன், உம்முடைய ஆண்டவருக்கு. அப்ப ராஜாங்கம் மட்டும் சவுலுக்கு வேணும், ஆசீர்வாதம் மட்டும் சவுலுக்கு வேணும், மகிமை உம்முடைய கடவுளுக்கு பலி செலுத்தும்படி. அப்ப இவர் எதை வணங்குறாரு? நம்முடைய தேவன் என்று அங்க சொல்லவில்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி செய்தேன். அதுக்கு சாமுவேல் சொல்லுகிறார், கீழே வசனம் சொல்லுகிறது, 22ஆம் வசனம், பலியிடதை பார்க்கிலும்
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகளும் அவருக்கு பிரியமாய் இருக்குமோ, தகனங்களும் பலிகளும் பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்துதலும் உத்தமம். தனக்கு ஒரு பெயர் உண்டாகும், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை காட்டினான். அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரு மிகப்பெரிய பெந்தகோஸ்தே சபையை உருவாக்கின அந்த ஃபவுண்டர் சொல்லுவாராம், அவருடைய போட்டோவை தேடி தேடி பார்த்தாங்களாம், அவர் இறந்துட்ட பிறகு போடலாம். இந்த டைரியில ஒரு வேர்ஸ் எழுதி வச்சு, ஒரு வார்த்தை, a fisherman shadows never falls on the sea. மீன் பிடிக்கிறவனுடைய நிழல் ஒருபோதும் கடலின் மேல் விழுவதில்லை. மீன் பிடிக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் நிழல் விழாது. அவர்கள் நிழல் கடலின் மேல் விழுந்தால் மீன்கள் வலையில் சிக்காது. ஆகவே மீன் பிடிக்கிறவனுடைய நிழல், மீனவனுடைய நிழல் கடலிலே விழாதபடி இருந்தால்தான் அந்த வலைகளில் மீன் சிக்கும். அப்படி என்று சொன்னால் என்ன? ஊழியக்காரர்கள், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தன்னுடைய நிழல் கூட விழக்கூடாதுன்னு சொல்லி அவர் எழுதி, a fisherman shadows never falls on the sea. அதுதான். ஆனால் சவுலுடைய காரியம் பாருங்கள், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்ட வேண்டும். ஒரு முறை ஒரு சிஎஸ்ஐ சபையிலே ஒருவர் டியூப் லைட்டும் ஃபேனும் இலவசமாக கொடுத்ததாக அதிலே நேசமணி பொன்னையா என்கிற வார்த்தையை அவர் எழுதி வைத்தார். ஒரு இங்கிலீஷ்கார் ஒருத்தர் தமிழ் அறகுறையா கத்துட்டு வந்து நாசமா நீ போனியான்னு வாசிச்சாராம். நேவ அவருக்கு சொல்ல தெரியல. ஐயா என்ன போய் நான் நேசமணி பொன்னையா போய் நாசமா போனியான்னு வாசிக்கிறீர் ஐயா? ஆம், இல்லை பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் ஒரு நாள் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் அவர் கேட்பார், என்ன செய்தாய்? வா, புஸ்தகத்தை தர, நீ எனக்கு கணக்கு கொடு. நாம் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை கரெக்டா செய்து முடிக்கணும். அப்படி கரெக்டா செய்து முடித்தால் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி என்று கர்த்தர் நம்மை அழைப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த சவுலுக்குள்ளே இருந்த ஆவி என்ன? கீழ்ப்படியாத ஆவி. கீழ்ப்படியாத ஆவி. முதல்ல யாருக்குள்ள டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட் இருக்கோ அவங்களுக்குள்ள எல்லாம் இந்த பேய் இருக்குன்னு அர்த்தம், இந்த கானானிய ஸ்பிரிட் இருக்குன்னு. ஆகவே நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். ஆகவே தான் மார்க் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? பொல்லாத இருதயம். வாசிங்கள் சிஸ்டர். மார்க் 7:21. மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசிதனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவர்களானவைகளால் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இவைகள் எல்லாம் கானானிய ஆவிகள். பொறாம்படுறீங்களா? கானானிய ஆவி. You are under the control of the spirit of Canaanite. You have a double-minded. You have the spirit of Canaanite. You have a fornication. You have the spirit of Canaanite. You have the spirit of adulteries. You have the spirit of Canaanite. Come out. God wants to deliver you today. God wants to deliver you today. God wants to make you to stand as a witness and testimony for his name. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்களை சாட்சியாக தேவன் வைக்க விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எத்தச்சியா இந்த ஜூம் மீட்டிங்லே சேரவில்லை. தேவனுடைய சித்தம், தேவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புவதற்காகத்தான் தேவன் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்காதீர்கள் ஏதோ நாம் இந்த ஜூம் மீட்டிங்ல கூப்பிட்டாங்க அதனால சேரும். இல்லை, தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாருங்க. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த காலங்களிலே, இந்த கடைசி காலங்களிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 14 வசனத்திலிருந்து, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ அப்படியே லிட்டரலா தூங்குறது இல்லைங்க. You are in the dark place. You are going through wrong side.
You have a wrong relationship with unknown person. The Holy Spirit is speaking to you today. Come out. தூங்குகிற நீ மரித்தோரை, you are living and sleeping and walking with the people of death. Death people ஓடு கூட மரித்தவர்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உயிரோடு இருக்கிற ஜனங்களோடு நீ வா. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து வா, அப்பொழுது கிறிஸ்து உன்னிலே பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் துர்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இந்த கானானிய ஆவி எது தெரியுமா? கோட்டர் அடிக்கிற ஆவி. கோட்டர் குடிச்ச தப்பே இல்லை. இன்னும் பிரியமானவர்களே, துர்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். இன்னைக்கு இருதயத்துல சினிமாக்காரனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொருள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை விட்டு வெளியே வா. ஆவியானவர் யாருக்கோ அல்ல, உனக்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டுமானால் வாலிப தம்பி, வாலிப பெண், நன்றாய் கவனி. நீ விட வேண்டிய காரியத்தை விட்டு வெளியே வா. ஆவியானவர் எனக்கு சில அநேகருடைய பெயர்களை எனக்கு காண்பிக்கிறார். விட வேண்டியதை விட்டு வெளியே வா. உன்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார். ஆகவே விட வேண்டியதை விடு. Get rid of from the bad habits. கர்த்தர் சில நேரத்துல ரொம்ப he is very decent. He never force anyone to come in his presence. சொல்லுவா, நாம் அதை எடுத்துக்கொண்டு புரியணும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து வா. இந்த ஆவி இயேசு கிறிஸ்து கிட்டயே வந்ததுங்க. கானானிய ஆவி எப்படி தெரியுங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் அங்கே 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும்படி கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒரு செகண்ட்ல காட்டுறான், இந்த முழு உலகமும் என்னுடையது, நான் உனக்கு தரேன், என்னை பணிந்து கொள். இயேசு கிறிஸ்து கிட்ட போறான். கானானிய ஆவி. This is the spirit of Canaanites. ஆண்டவரே, no compromise with any other things in the world. ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறதா? அப்பாலே போ சொல்லுங்க. let go behind me Satan. என்னை விட்டு போ பின்னாடி. ஜெயம் எடுங்க. அப்படி ஜெயம் இயேசு ஜெயம் எடுத்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய ஊழியம் வளர்கிறது. அதற்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் அப்படி கலிலேயா விட்டு வராரு. பிசாசு ஓடி போயிட்டான். யோவான் உடனே அவருக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஜெயம் எடுங்க. கானானிய ஆவி என்ன தெரியுமா? அடிக்ஷன், அடிமைத்தனம், சில கெட்ட பழக்க வழக்கம், மாம்சத்தின் கிரியை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், pornography, unwanted scenes. Come out from this, then the Lord will bless you. Then you can hear the voice of the Lord. Then you can see the God's presence. Then the Holy Spirit will speak to your heart. You can hear the voice of God. ஆண்டவர் அழகா பேசுவார். ஆனா விட முடியாது. ஏன்னா முன்னோர்களுடைய பாவம், முற்பிதாக்களுடைய சாபம், வாலிபத்தின் பாவம், சிறுவயதின் மீறுதல், இவைகள் எல்லாம் விட்டு வெளியே வாருங்கள். பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பலவீனமான பாண்டம் என்று நாம் தாழ்த்த வேண்டும். என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, நீர் எனக்கு பரிசுத்தத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க.
அவைகள் ஒரு நாள் உங்களை ராஜாவாக, ஒரு பிரபுவாக தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். எஸ், கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 9-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சீக்கிரம் முடித்து விடுகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 9-11 வரைக்கும். அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க. யார் யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க பாருங்க, வாசிங்க சிஸ்டர். அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாதாரக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அநியாயக்காரர்கள் பிரவேசிக்க முடியும். யார் யார்? இந்த கீழே இருக்கிற அட்டவணையில வாசித்து பாருங்கள். இந்த கானானிய ஆவியை குறித்து நான் ஆராய்ச்சி செய்த போது, நான் வாசித்து, நான் வெப்சைட்ல தேடின போது இந்த வசனத்தை கொடுத்து வைத்திருந்தார். இப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த கானானிய ஆவிக்கு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்யலாம், இப்படிப்பட்டவர்கள் பிரீச் பண்ணலாம், இப்படிப்பட்டவர்கள் எது வேண்டாலும் செய்யலாம். பட் நோ ஹெவன், பரலோகம் கிடைக்காது. ஆண்டவரே, இதுல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருக்குதா? இதுல ஏதாவது ஒரு காரியம் என்கிட்ட இருக்கா? அநியாயமா இருக்கா? அசுத்த ஆவியோடு, அசுத்த காரியங்களோடு நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேனா? என்னை விடுவியும். சரீரத்துக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நம்ம ஆத்மாவுக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவை, நம்ம ஆவிக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவை, நம்ம கண்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவை. ஒரு ஊழியக்காரர், ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் T.U. தாமஸ் என்கிற தேவ மனுஷன், அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்பட்ட போது ஒரு நகங்களுக்காக அவர் உபவாசம் இருந்து ஜெபிப்பதாக அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு விரலுக்காக, இந்த விரல் செய்த பாவத்தை மன்னியும், இந்த கண்கள் செய்த பாவத்தை மன்னியும், ஒரு பல்லுக்காக ஒரு நாள் உபவாசம் இருந்து அவர் ஜெபித்ததாக அவரை குறித்து சாட்சி எழுதியிருக்கிறார். அவரை சுற்றிலும் இருந்த ஊழியக்காரர்கள் நினைப்பார்களாம், இவர் என்ன 7 மணிக்கெல்லாம் போய் படுத்துறாரு, ஜெபிக்க மாட்டாரா? அப்படி ஜெபிக்கிற வேளையில இவர்கள் எல்லாம் 10 மணிக்கு ஜெபம் பண்ணி 11 மணி 12 மணிக்கு ஜெபம் பண்ணி படுத்துட்டார்களாம். அந்த தேவ மனுஷன் 12 மணிக்கு ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு கரங்களை ஊக்கினதை பார்த்தார்களாம். இவர்கள் ஜன்னல்ல இருந்து சில ஊழியர்கள் இவர் என்னதான் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கரங்களை அவர் உயர்த்தின போது அவரை சுற்றிலும் ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்ததாகவும், முழங்காலிலே தரையில இருந்த மனுஷன் புளோட்டிங், அவர் தரையிலிருந்து தூக்கப்பட்டு தேவனோட உறவாடி பேசுகிறதை போல அவர்கள் காட்சியை கண்ட பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கிட்டத்தட்ட 10 அடிக்கு பறந்து விழுந்திருக்கிறார். அவர் அடுத்த நாள் வந்து சொன்னாராம், என்ன பிரசனத்தை பாத்தீங்களோ அப்படின்னு கேட்டாராம். ஜனங்கள் எல்லாம் பயந்து போனார்கள். காரணம் என்ன? இதுதான் தேவ பிரசன்னம். ஒரு முறை மிகப்பெரிய ஊழியக்காரன நம்முடைய மத்தியில வாழ்ந்த சகோதரர் D.J. தினகரன் ஐயா அவர்கள் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், ஜான் பால் என்கிறதான தேவ மனுஷன். அந்த ஜான் பால் ஐயாவுக்கு ஆண்டவர் நான் அடியன் டிரான்ஸ்லேட் பண்ணும்படியாகவும், அவருக்கு வீட்டுல அவர் வந்த போது, இந்தியாவுக்கு வந்த போது போய் பார்க்க முடியாதுன்னு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருந்தார். அப்ப ஒரு முறை D.J. அங்கிள் எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா, மார்னிங் கூப்பிட்டா ஈவினிங் தான் வராரு, ஈவினிங் கூப்பிட்டா மிட் நைட்டுக்கு வந்து சாப்பிடுறேன்னு வராரு, சாப்பாடு போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கிறது, இவர் என்னதான் செய்வார் என்று சொல்லி பின்பக்கமாக புற்கள் தரை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவருக்கு கொடுத்த ரூம் கண்ணாடி விண்டோ போட்டு வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணினாராம், அந்த லேடர் ஏணியை போட்டு ஏறி இவர் அப்படி என்னதான் பண்ணுகிறார் ஜெபத்திலே என்று சொல்லி அந்த பின்பக்கம் ஜன்னலில் இருந்து பார்த்த போது ஒரு மேகம் அப்படியே உருவத்தை போல அநேக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான
அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை போல அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே ஆண்டவர் டிஜே ஐயாவோட பேசிக் கொண்டிருக்கிறதையும் இவர் ஆண்டவரோட பேசுகிறதையும் முகமாக கண்டு கிட்டத்தட்ட முதல் மாடி மிக உயரமான அந்த ஏணி இருந்து அவர் அப்படியே விழுந்திருக்கிறார் உள்ளுத்தரையில. அடுத்த முறை அவர் டிஜே வரும்பொழுது அவர் கைகள் நடுங்கினது. இது அவரே சொன்ன, அவர் வாயால சொன்ன காரியம். டிஜே's uncle was not an ordinary man. He saw Jesus Christ face to face. அநேக கோடிக்கணக்கான அந்த கதிர்கள் அவருடைய முகத்துல படுகிறது. இவர் கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தர் இவரோடு பேசுகிறார். என்ன ஒரு a glorious experience with God. Yes, பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் fornications, and we should not be deceived or defiled. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் ஜீவியத்திலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்மாவிலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் கனவுகளிலே, சொப்பனங்களிலே you should not defile. நீங்கள் தீட்டுப்படாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வார்த்தைகள் உடனே கேட்பார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் செவியிலே கேட்கும். This is the secret life of Christian. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம என்னதான் 1000 வெளிப்புற தோற்றத்தில் இருந்தாலும் a secret life with God, it is must essential, it is important. Then the Lord will listen your prayer, you will hear his voice. இதுதான் தேவ சமூகம். அப்படி இருக்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க ஒருத்தர் இருக்கிறார். மத்தேயு 10:28 இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள், அதிகாரத்துக்கு பயப்படுகிறார்கள். ஆபீஸ்க்கு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஓடுறோம். ஆனா தேவ சமூகத்துக்கு அப்படிலாம் நம்ம இல்ல. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மத்தேயு 10:28 சொல்லுகிறது, சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்தில் அழிக்க ஒருவர் இருக்கிறார். அந்த நரகத்துல சரீரமும் கூட வரும். அவருக்கு ஒருவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஆகவே என்ன சொல்லுகிறது? இந்த கானானிய ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்கள் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில், இந்த சீக்கிரத்தில் நம்முடைய உபத்திரம் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், இயேசுவை கொண்டு எழுப்பினவர் தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். இவைகள் நிமித்தம் உண்டாயிருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. Praise God in your mind. எப்பொழுதும் ஸ்கூல்ல இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. உங்க இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்க. அப்படியா ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிறது நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. எஸ், இன்றைக்கு உங்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்கிறேன், என்னை மன்னித்து விடும், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என் வாழ்க்கையில் நான் எதை எப்படி போய்கொண்டிருக்கிறேன், எந்த பாதையில் எந்த ட்ராக்ல நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். தயவு செய்து எனக்கு கிருபை தார். இப்படி நீங்க சொல்லி ஜெபிங்க. இந்த ஆவியை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரலாம். இந்த ஆவி இயேசுவின் சீடனுக்குள்ளே இருந்தது. மத்தேயு 26:20-26 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 30 வெள்ளி காசுக்காக தேவ குமாரனை யூதாஸ் காரியத் என்கிற மனுஷன் காட்டி கொடுத்தான். பணம், இதுவும் ஒரு கானானிய ஸ்பிரிட் தான். இந்த ஆவி கொள்ளாத ஆவி, மனுஷனை காட்டி கொடுக்கிற ஆவி. ஆண்டவரே, நான் உண்மை எங்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-17 சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுதர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எஸ், கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஆவி வெளிப்படுத்துதல்ல வருகிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல்ல வருகிறது. வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அங்கே 4, 5, 6, 7 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அது தேவனை தூஷிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களை, தேவனுடைய சபையையும் தூஷிக்கும்படி தேவனை தூஷிக்கிற ஆவி, ஜெபத்தை தூஷிக்கிற ஆவி,
ஜெபிக்க விடாதபடிக்கு உங்கள் சிந்தையை கெடுக்கிற ஆவி, இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஒரு வசனம் ஒன்று உண்டு. இந்த கானானி ஆவி எல்லாம் நம்ம இவ்வளவு பார்த்தோம், இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவி, the spirit of God. You will overcome these kinds of the spirits through the power of God. அந்த இடத்துல கேளுங்களேன், ஆண்டவரே இந்த ஆவி நிர்வாணம் படுத்துகிற ஆவி, நடனப்படுத்துகிற ஆவி, மோசம் போக்குகிற ஆவி, பலவிதமான இச்சைகளை உண்டு பண்ணுகிற ஆவி, தீட்டுப்படுத்துகிற ஆவி, என்னை மன தைரியத்தை இழக்கிற ஆவி, என்னை எக்ஸாஜரேட் பண்ண வைக்கிற ஆவி, இந்த ஆவிகள், இந்த அடிக்ஷன்கள், இந்த அடிமைத்தன நுகங்கள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டுமானால் இந்த கானானிய வல்லமைகளை நான் ஜெயிக்க வேண்டும். இந்த கானானிய வல்லமைகள் நாம் ஜெயித்தால் தான் ஆண்டவர் உங்களை கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ள என்டர் பண்ண விடுவார். அதற்கு என்டர் பண்ணணும்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாரும் கண்களை மூடும். ஆண்டவரே, எல்லாரும் வீடியோக்கு வாங்க. ஆண்டவரே, எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஆவியின் வசனத்தை எனக்கு தாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இவைகள் ஜெயிக்கப்படும். எஸ், இதற்கு ஒரே காரணம் கர்த்தருடைய பிரசன்னம். ஆண்டவரே, நான் எங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? என் நிலையில சத்துரு எங்கே உலாவி கொண்டிருக்கிறான்? லாபா கரா தூநாமா ராக்கா. இதற்கு பின்பதாக சாட்சி இருக்கிறது. தேவன் கடந்த நாட்கள் உங்களுக்கு செய்த சாட்சி நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் வீடியோல நாம் வந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, நான் விட வேண்டிய காரியத்திலிருந்து விட எனக்கு தயவு செய்து அனுகிரகம் பாராட்டு. பேசுகிற எனக்கும் இந்த செய்தி, கேட்கிற உங்களுக்கும் இந்த செய்தி. பேசுகிறதினால் நான் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. எல்லாருக்கும் இந்த செய்தி, நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தி. ஆகவே ஆண்டவரை சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இவைகளை விட்டு வெளியே வர கிருபைத்தார். இந்த கானானிய வல்லமையில விட்டு ஜெயிக்க எனக்கு கிருபைத்தார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Holy Spirit. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கானானிய ஆவிகள், இந்த மலையின் தாழ்விடங்களிலே வசிக்கிற இவர்கள் மற்றவர்களையும் தாழ்விடத்திலே வசிக்கும்படி எல்லா சிந்தைகளை கெடுத்து, கண்களை கெடுத்து, இச்சைகளை உண்டு பண்ணி, அசுத்தங்களை உண்டு பண்ணி, தேவனுடைய மகிமையை மாட்டை தின்கிற புல்லுக்கு ஒப்பாக மாற்றி, ஓ தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க செய்து, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. அதனாலதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். எல்லாரும் சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, சிந்தையை ஒப்பு கொடுங்க, உங்க செயலை ஒப்பு கொடுங்க. எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் தாங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமையை கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. ரீபா காதா அவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை உலாவி வருகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் மேல் அந்த பிரசன்னம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். எஸ், the sparking light போல தேவ பிரசன்னம் அநேகருடைய சிரசின் மேல உலாவி வருகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய வீடுகளிலே இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அநேகருடைய வீடுகளிலே இருக்கிற அசுத்த கிரியைகள் வெளியேறுகிறது. அநேகருடைய சிந்தையில இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் தேவையில்லாத அசுத்த ஆவிகள், அசுத்த கிரியைகள் இன்றைக்கு உங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை, மெய்யான ஒரு விடுதலை. இந்த கானானிய ஆவிகளை ஜெயிக்கும்படி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி உங்க வீடுகளில் அந்த வல்லமைக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, பொல்லாப்பை ஜெயிக்கிறவனாக எனக்கு கிருபை தாரும். என்னுடைய ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசை ஜெயிக்கவும், அசுத்தங்களை ஜெயிக்கவும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உடைய ஆவியின் வல்லமை இப்பொழுதே அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. அநேகருடைய குடும்பத்தின் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஜோசப் என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு முன்பதாக காண்பிக்கிறார். கர்த்தருடைய பெயர், கர்த்தருடைய வல்லமை இந்த ஜோசப் என்கிற மனுஷனை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். லோகோ போனா நீ வெளியே வா.
எஸ், கர்த்தருடைய ஆவி உனக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய ஆவி உனக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை தம்முடைய ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். வாலிபனே, நீ உன்னை ஒப்புக்கொடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Rabba kibehesa laham turabone sia. Yes. 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 இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறதை நான் சொல்லுகிறேன். சில மரித்து போனவருடைய போட்டோவை நீங்கள் வீட்டிலே வைத்து அதற்கு ஒரு அலங்கரிப்பை கொடுத்து இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த மரித்து போன போட்டோவை நீ வணங்குவதை நிறுத்து என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த மரித்தவருடைய போட்டோவை உங்க வீட்டுல இருந்து தூக்கி போடு. Power of the Holy Ghost. Power of the Holy Ghost. Power of the Holy Ghost. Yes. அசுத்த ஆவிகள் அங்கே ஒளிந்து கொண்டு அந்த கிரியை செய்கிற அந்த ஆவிகள், சரீரத்தில் கிரியை செய்கிற அந்த வல்லமைகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். வெளியேறுகிறதை பார்க்கிறேன். எல்லா ஸ்கின் டிசீஸ் மறைகிறது. எல்லா ஸ்கின் டிசீஸ் மறைகிறது. தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத பாம்பை போல வந்து சொப்பனத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Ghost. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. பிரதர் ஏபியை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டிற்கு நேராய் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட சில வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். எஸ், தடைகளை உடைக்கிற தேவன் உனக்கு முன்பதாக கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். என்னை நான் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ பயப்படாதே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். எஸ், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மைட்டி லார்ட். தேங்க்யூ மைட்டி ஜீசஸ் ஆஃப் ஹோலி கோஸ்ட். இந்த கானானிய ஆவிகளை ஜெயிக்கிற வாலிப பிள்ளைகள் மீது கர்த்தர், உங்க வீடுகளில வாலிப பிள்ளைகள் இருப்பார்களா? உங்க வீடுகளிலே சிறு பிள்ளைகள் இருப்பார்களா? கூப்பிட்டு உங்க கரங்கள் அந்த சிறு பிள்ளைகள் மேல வைங்க. உங்க பிள்ளைகள் இருப்பார்களா? அவர்களை கூப்பிட்டு உங்க கரங்கள் அந்த பிள்ளைகள் மேல வைங்க. வாலிப பிள்ளைகள் இருப்பார்களா? கூப்பிட்டு வைங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியேறுகிறது நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. குடிக்கார ஆவி, அந்த குடிக்கார ஆவி, அந்த சிகரெட் பிடிக்கிற ஆவி, அந்த சோம்பேறியின் ஆவியை கர்த்தர் அழித்து போடுகிறார். லோதோமி கரபா, உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டு. நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் சிகரெட் பிடிக்கிறீர்கள். ஓ ராக்கா துடாபா, ஓ உங்க வீட்டுக்குள்ள மற்றும் தெரியும், மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கும் தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பலவீனம். கர்த்தர் இன்றைக்கு அதை உங்களுக்கு சொல்லுகிறார். வெளியே வா அந்த பழக்கத்தை விட்டு, வெளியே வா அந்த பழக்கத்தை விட்டு. பொல்லாப்பை நான் உன் கண்ணை விட்டு அகற்றும்படி, ஓ ரீ காராத்தியா, உன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படி என் கரத்துக்குள்ளே கடந்து வா என் மகனே. தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், சத்ருவின் கண்களுக்கு அநேகரை தேவன் மறைக்கிறதை நான் பார்க்கிறேன். சத்ருவின் கண்களுக்கு அநேகரை தேவன் மறைக்கிறார். எஸ், என் அன்பு மகனே, ஒரு முஸ்லிம், ஒரு முகமதிய பெண்ணோடு கூட நீ அன்பாய் பேசுகிறாய், ஆனால் அதற்கு உனக்கு ஆபத்து.
அதை விட்டு நீ வெளியே வா, அவளுடைய உறவை நீ துண்டித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஓராபா கத்துடாபா. வருகிற நாட்களிலே எஸ், நீ இருக்கிற இடத்திலே எஸ், உன்னிடத்திலே ஒரு சவுதி ஒரு பர்சன் he will come and ask money for you. உனக்கு நான் அதை செய்து தருகிறேன், இதை உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி உன்னை நயம் காட்டி ஆசை வார்த்தை காட்டி உன்னிடத்துல பணத்தை வாங்கி கொள்வதற்கு அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் வருவானால் பணத்தை நீ கொடுக்க வேண்டாம். எந்த அப்ளிகேஷன்ல நீ சைன் போடாதே. கர்த்தர் சொல்லுகிறார், ரீகா துணாமா சியான் துடாமா, உன்னை ஏமாற்றுகிற எத்தனைக்கிற சத்துருக்கு உன்னை நான் விலக்கி காப்பதற்காக இன்றைக்கு நான் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட், mighty Holy Ghost. Thank you Jesus. Thank you Lord. Yes, yes, thank you Jesus. Thank you Jesus. Yes, கால் பாதத்திலே வெடிப்பு, கால் பாதத்திலே வெடிப்பு, அது நிமித்தமாய் மிகுந்த உபத்திரவப்படுகிறீர்கள். அந்த பாத வெடிப்பை கர்த்தர் உங்களுக்கு குணமாக்குகிறார். அந்த பாத வெடிப்பை கர்த்தர் உங்களுக்கு குணமாக்குகிறார். சிஸ்டர், அந்த பாத வெடிப்பிலிருந்து ஒரு விடுதலை. பிரதர், அந்த பாத வெடிப்பிலிருந்து ஒரு விடுதலை. எஸ், லா ரா க துனா ரபா துரபா ஷியா கரா ஹத்துடா. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, அசுத்த வல்லமைகள் வெளியேறுகிறது. எஸ், உன் பெண் பிள்ளைகளுக்காய் நீ கதறுகிறாய். ஆண்டவரே, என் பெண் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு பிள்ளை, ஓ ரா க துனமியாங் கராபா, என் பேச்சை கேட்கவில்லையே, எப்பொழுதும் செல்போனை வைத்துக் கொண்டு அவள் ஓ ராக்கா துடாபா என்னோட ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறாள் என்று சொல்லி ஒரு தாயார் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடுதலை தருகிறேன், நான் விடுதலை தருகிறேன், நான் விடுதலை தருகிறேன். எஸ், mighty Holy Ghost, mighty Holy Ghost. தீபா கரா துரா. நீ பேசிக்கொண்டிருக்கிற அந்த நபர் நல்லவன் அல்ல, அவனுடைய அழைப்பை துண்டித்துக்கொள். தேங்க்யூ Holy Ghost. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில புதிய பாதைகள் திறக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய வாழ்க்கையிலே புதிய புதிய கதவுகளை நான் திறக்கிறேன். இந்த கானானிய வல்லமைகளை நான் உங்கள் வாழ்க்கையில முறியடிக்கிறேன். அவைகளை பெற்றுக்கொள்வீர்களாக, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இப்பொழுதே 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 ரைட் நவ, 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 ரைட் நவ. லா பராகா சத்துனமா ஷியா கரா அத்துடபா அத்துரபலா ஹசியா துடபா கரா. Thank you. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. அந்த ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கிறார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய வல்லமை அநேகரை மூடிக்கொண்டிருக்கிறேன் நான் பார்க்கிறேன். அநேகருக்கு ஒரு நல்ல தரிசனம், நல்ல சொப்பனங்கள் வருகிறது. எஸ், கர்த்தருடைய பிரசன்னம் அநேகர் மேல தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். எழும்புங்க, உங்க வல்லமை அனல் மூட்டிக் கொள்ளுங்க, உங்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டிக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெளிப்படுகிறது, தீர்க்க தரிசனத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ரபாகா சதுனாமா ஷியா கரஹந்தல பௌனி திருபியா. Thank you Lord, thank you Lord. அநேகர் தங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சகோதரன் தன் மனைவியின் உடல்நிலை சரியில்லை, டாக்டர்கள் ரிப்போர்ட் இப்படி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே நீங்கள் அதை யாரிடமும் சொல்லாமல் இருதயத்திலே மாத்திரம் வைத்து அழுது கொண்டு ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ அதிசயத்தை கண்டு உன்னை நான் சாட்சியாய் நிறுத்துவேன். எஸ், கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட போகிறது, கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட போகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், மைட்டி ஹோலி ஸ்பிரிட், மைட்டி லார்ட். நாம மகிமைப்படுவதாக. மரணத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். அநேகரை சத்துரு மரணத்தின் கட்டுகளிலே கட்டி வைத்திருந்தான். இந்த நாளிலே கர்த்தர் அந்த மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இந்த நாளிலே கர்த்தர் அந்த மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாம மகிமைப்படுவட்டும். உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.
சத்துரு ஒருவரையும் தொட்டக்கூடாது, பொல்லாப்பு ஒருவரையும் தொட்டக்கூடாது, வாதை ஒருவர் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அசுத்த ஆவிகள் போகக்கூடாது, மந்திர தந்திர சூனிய ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகளை சாபிக்கிறேன். சிந்தைகளுக்குள்ள விடுதலை, சுபாவங்களுக்குள்ள விடுதலை, ஆவி ஆத்மா சரீரத்துள்ள விடுதலை இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத அந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். வெளியேறு, தேவ ஜனங்களை விட்டு வெளியேறு. Thank you Jesus. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. Thank you Lord. நீ பிசினஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் மகனே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் கிரியைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன், பயப்படாதே. Thank you Lord. Thank you Jesus. நான் எக்ஸிட்டுக்கு போனால் நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் அதிசயமாய் நடத்துவேன், உன்னை நான் அதிசயமாய் நடத்துவேன், நீ பயப்படாதே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திர மகிமை அடைவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகரை தேவன் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்பொழுது சாட்சி நேரம். பிரதர் அலெக்ஸ் அவர்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள்.